நீங்க எப்போதாவது யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அவர்கள் உங்களை விலகி நடந்து கொண்டதை கவனிச்சிருக்கீங்களா? உங்க திறமையை காட்டினீங்க, உங்க அறிவை நிரூபிக்க முயற்சி பண்ணினீங்க, உங்க ஹார்ட் ஒர்க் எல்லோருக்கும் தெரிய வைத்தீங்க. ஆனா அதற்கு பிறகு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல. மாறாக சிலர் உங்களை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிலர் உங்களை பார்த்தாலே அன்கம்ஃபர்டபிள் ஆக ஆரம்பிச்சாங்க. சிலர் உங்களை சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்தில் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்? திறமை இருந்தும் ஏன் சிலர் முன்னேற முடியல? உண்மையை சொன்னா பல நேரங்களில் உங்க திறமை தான் பிரச்சனை இல்லை, அதை எப்படி காட்டுவீங்க என்பதுதான் பிரச்சனை. அதுதான் இன்று நாம் பேச போகும் விஷயம். Never outshine the master. இந்த ஒரு சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல் புரிஞ்சுக்காததால் ஆயிரக்கணக்கான மக்கள் ரிலேஷன்ஷிப்ஸ்ல, ஆபீஸ்ல, பிசினஸ்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல தோற்றுட்டு இருக்காங்க. ஆனா இதுல இன்னும் ஒரு ஷாக்கிங் விஷயம் இருக்கு. நீங்க யாரையும் அவுட்ஷைன் பண்ணாமலேயே பவர்ஃபுல் ஆக இருக்க முடியும். அதை எப்படி என்று இந்த வீடியோவின் இறுதியில் பார்க்க போறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா கடைசியில் சொல்ல போகும் இன்சைட் உங்க வாழ்க்கையை பார்க்கும் விதத்தையே மாற்றிடும். முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க நல்லவங்க இருக்கலாம், ஹார்ட் ஒர்க்கிங் ஆக இருக்கலாம், டேலண்டட் ஆக இருக்கலாம், அங்கீகாரம் வேண்டும்னு நினைக்கலாம். அது தவறே கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்ரிசியேஷன் வேண்டும்னு தோணும், ரெகக்னிஷன் வேண்டும்னு தோணும், தான் செய்ததை யாராவது கவனிக்கணும்னு தோணும். ஆனா உலகம் எப்போதும் லாஜிக் இயங்காது. உலகம் எமோஷன்ஸ் இயங்கும். மக்கள் ஃபேக்ட்ஸ்க்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அவர்கள் ஃபீலிங்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. இதுதான் பெரும்பாலான மக்கள் லேட் புரிஞ்சுக்கிற உண்மை. இந்த மாதிரி சைக்காலஜி இன்சைட்ஸ் மற்றும் ஹியூமன் பிஹேவியர் சீக்ரெட்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ இந்த பிரின்சிபல் போவோம். ஒரு ஆபீஸ் இமேஜின் பண்ணுங்க. ஒரு புதிய எம்ப்ளாய் ஜாயின் ஆகுறார். ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப டேலண்டட். மீட்டிங்ல எல்லாரையும் விட பெட்டர் ஐடியாஸ் கொடுக்கிறார். மேனேஜர் சொன்னதை கரெக்ட் பண்ணுகிறார். சில வாரங்களிலேயே எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுறார். நீங்க நினைப்பீங்க இவருக்கு ப்ரமோஷன் உறுதி. ஆனா பல நேரங்களில் நடப்பது அதற்கு எதிராக இருக்கும். ஏன்? இதுதான் முதல் இன்சைட். மக்கள் உண்மையை விட தங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் பாதுகாக்க விரும்புறாங்க. சைக்காலஜி ஷோஸ் மனிதர்கள் காம்படன்ஸ் மட்டும் தேட மாட்டாங்க, அவர்கள் சிக்னிபிகன்ஸ் தேடுவாங்க. அதாவது நானும் முக்கியமானவன் என்ற ஃபீலிங். நீங்க அவர்களுடைய வேல்யூ குறைக்கிற மாதிரி தோணினா அவர்கள் கான்ஷியஸ் இல்லாமல் உங்களை எதிரியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு இது போல நடந்திருக்கா? இரண்டாவது இன்சைட். ஈகோ என்பது பலவீனமான இடத்தில் அதிகமாக இருக்கும். வெளியில் கான்ஃபிடென்ட் மாதிரி தெரியும் சிலர், உள்ளுக்குள் இன்செக்யூர் ஆக இருப்பாங்க. Research indicates insecure people அதிகமாக கம்பேரிசன் பண்ணுவாங்க. அதனால் நீங்க ஷைன் பண்ணும்போது அவர்களுக்கு அது இன்ஸ்பிரேஷன் தெரியாது, த்ரெட் தெரியும். இதுவரைக்கும் இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு ஸ்ட்ராங் லீடர் பொதுவாக டேலண்ட் செலிப்ரேட் பண்ணுவார். ஆனா இன்செக்யூர் லீடர் டேலண்ட் சப்ரஸ் பண்ணுவார். இது தான் வித்தியாசம். ஆனா இது தான் முழு உண்மை கிடையாது. இன்னும் டேஞ்சரஸ் ஆன காரணம் ஒன்று இருக்கு. மூன்றாவது இன்சைட். மக்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணுவது உங்க ஆக்ஷன்ஸ் மட்டும் இல்லை, அவர்களுக்கு எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க என்பதால் தான். ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ஒவ்வொரு கான்வர்சேஷன்லயும் உங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி பேசுறீங்க, நல்ல இன்டென்ஷன்ல தான் பேசுறீங்க. ஆனா கொஞ்ச நாளில் அவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏன்? ஏன்னா அவருக்கு உங்களை பார்த்து இன்ஃபீரியர் ஃபீலிங் வந்திருக்கலாம். அது உங்க தவறு இல்ல, ஆனா அது ரியாலிட்டி. நான்காவது இன்சைட். ரெகக்னிஷன் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒரு ஃப்ளவர் இமேஜின் பண்ணுங்க, அது தினமும் கத்திக்கிட்டு இருக்காது. என்னை பாருங்க, என்னை பாருங்க. அது சிம்பிளி ப்ளூம் ஆகும். People notice. அதே மாதிரி real power often speaks softly.
Studies suggest people naturally trust those who don't constantly prove themselves. Interesting இல்லையா? ஐந்தாவது insight. சில நேரங்களில் humble ஆயிருப்பது weakness இல்லை. Strategy. ஒரு செஸ் பிளேயர் எல்லா மூவ்ஸ் ஐயும் முதல் மினிட்ல காட்ட மாட்டார். சரியான நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அதே மாதிரி வாழ்க்கையிலும் எல்லா திறமையையும் ஒரே நேரத்தில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பெரும்பாலான மக்கள் இதை கவனிக்கவே மாட்டாங்க. ஆறாவது insight. People support what they help create. இதை கவனிங்க. ஒரு ஐடியா உங்களிடம் இருக்கு. மீட்டிங்ல நேரடியாக சொல்லுறீங்க. யாரும் சப்போர்ட் பண்ணல. அதே ஐடியா வை மேனேஜர் உடன் டிஸ்கஸ் பண்ணி அவர் சொல்லுற மாதிரி உருவாக்கினீங்க. சடன்லி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா மனிதர்கள் ஓனர்ஷிப் ஃபீல் பண்ணும்போது அதிகமாக என்கேஜ் பண்ணுவாங்க. இதுவும் சைக்காலஜி. ஏழாவது insight. Winning silently is often more powerful than winning loudly. சோஷியல் மீடியாவில் சிலர் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் ஐயும் போஸ்ட் பண்ணுவாங்க. சிலர் குவாய்ட்லி ஒர்க் பண்ணுவாங்க. இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது யார் அதிகமாக வளர்ந்திருக்காங்க? பல நேரங்களில் செகண்ட் குரூப். ஏன்னா அவர்கள் அட்டென்ஷன் ஐ தேடலை, ப்ரோக்ரஸ் ஐ தேடினாங்க. இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். எட்டாவது insight. கம்பேரிசன் என்பது ஹாப்பினஸ் ஐ திருடும் தீஃப். Research indicates மனித மூளை naturally கம்பேர் பண்ணும். ஆனா தொடர்ந்து கம்பேரிசன் நடக்கும் சூழலில் ரிலேஷன்ஷிப்ஸ் பாதிக்கப்படும். நீங்க யாரையும் அவுட்ஷைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று இருந்த உங்களை விட இன்று பெட்டர் ஆக இருந்தாலே போதும். ஒன்பதாவது insight. ரெஸ்பெக்ட் மற்றும் envy இரண்டும் வெளியில் ஒரே மாதிரி தெரியும். ஆனா உள்ளே வேற. சிலர் உங்களை பிரேஸ் பண்ணுவாங்க. ஆனா சீக்ரெட்லி அன்கம்ஃபர்டபிள் ஆக இருப்பாங்க. சிலர் சைலண்ட் ஆக இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால் அப்ளாஸ் மட்டும் பார்த்து ஜட்ஜ்மெண்ட் எடுக்காதீங்க. பத்தாவது insight. மக்கள் நினைவில் வைப்பது உங்க சக்சஸ் இல்லை, அவர்களுடன் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு டீச்சர் ஐ நினைச்சு பாருங்க. அவர் ஜீனியஸ் ஆக இருந்ததாலா நினைவில் இருக்கிறார்? இல்ல, அவர் உங்களை எப்படி ஃபீல் பண்ண வைத்தார் என்பதால்தான். இதுதான் எமோஷனல் மெமரி. 11வது insight. Real influence comes from making others feel important. ஒரு ரூம்க்குள் 2 பேர் வருறாங்க. முதல் ஆள் தன்னை பற்றியே பேசுறார். இரண்டாவது ஆள் எல்லோரையும் பேச வைக்கிறார். யார் அதிக இன்ஃப்ளூயன்ஸ் பெறுவார்? பெரும்பாலான நேரங்களில் இரண்டாவது ஆள். ஏன்னா மக்கள் தங்களை பற்றி பேசும்போது கனெக்ஷன் ஃபீல் பண்ணுவாங்க. 12வது insight. பவர் ஐ காட்டுறது மற்றும் பவர் ஆயிருக்கிறது 2 வேறு விஷயம். ஒரு லயன் காட்டில் எல்லோரிடமும் தன் பவர் ஐ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு நடக்காது. அதற்கு தேவையே இல்லை. ட்ரூ கான்ஃபிடன்ஸ் நீட்ஸ் நோ அனௌன்ஸ்மெண்ட். இதுதான் டீப் ட்ரூத். ஆனா இன்னும் ஒரு insight இருக்கு. இதுதான் இந்த வீடியோவின் முக்கியமான டர்னிங் பாயிண்ட். 13வது insight. Never outshine the master என்பதன் அர்த்தம் உங்க லைட் ஐ அணைக்கணும் என்பதல்ல. இதுதான் பலர் தவறாக புரிஞ்சுக்குறாங்க. உங்க திறமையை மறைக்கணும்னு அர்த்தம் இல்லை. உங்க பொட்டென்ஷியல் ஐ குறைக்கணும்னு அர்த்தம் இல்லை. அதன் உண்மையான அர்த்தம் விஸ்டம் ஷைன் பண்ணணும். அவேர்னஸ் உடன் ஷைன் பண்ணணும். எந்த சூழலில் எப்படி நடக்கணும் என்பதை புரிஞ்சுக்கணும். 14வது insight. The smartest person in the room is not always the loudest. Research suggests emotionally intelligent people social dynamics ஐ புரிஞ்சு நடப்பாங்க. அவர்கள் ரூம் ஐ ரீட் பண்ணுவாங்க. பீப்புள் ஐ ரீட் பண்ணுவாங்க. டைமிங் ஐ புரிஞ்சுப்பாங்க. அதனால் தான் அவர்கள் நீண்ட காலம் இன்ஃப்ளூயன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ கடைசி மற்றும் மிகவும் பவர்ஃபுல் insight. இந்த வீடியோ முழுவதும் காத்திருந்த பே ஆஃப் இதுதான். 15வது insight. உண்மையான மாஸ்டர் யார் தெரியுமா? மற்றவர்களை அவுட்ஷைன் பண்ணுபவர் இல்லை, மற்றவர்களையும் ஷைன் பண்ண வைப்பவர். இதுதான் அல்டிமேட் பவர். ஒரு கிரேட் லீடர் மற்றவர்களின் கான்ஃபிடன்ஸ் ஐ வளர்ப்பார். ஒரு கிரேட் ஃப்ரெண்ட் மற்றவர்களின் ஸ்ட்ரெங்க்ஸ் ஐ வெளிக்கொண்டு வருவார். ஒரு கிரேட் பேரண்ட் குழந்தையின் பொட்டென்ஷியல் ஐ அன்லாக் பண்ணுவார். ஒரு கிரேட் ஹியூமன் தான் மட்டும் உயர மாட்டார்,
தன்னை சுற்றியுள்ளவர்களையும் உயர்த்துவார். அந்த லெவல்க்கு போன பிறகு கம்பேரிசன் தேவையில்லை, காம்படிஷன் தேவையில்லை, வாலிடேஷன் தேவையில்லை. ஏன்னா உங்க வேல்யூ உங்களுக்கு தெரியும், மற்றவர்களின் வேல்யூயும் உங்களுக்கு தெரியும். அப்போது வாழ்க்கை ஒரு பேட்டல் மாதிரி இருக்காது, ஒரு ஜர்னி மாதிரி இருக்கும். இன்று இந்த வீடியோல இருந்து ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்க லைட் ஐ அணைக்காதீங்க, ஆனா மற்றவர்களின் லைட் ஐயும் அணைக்காதீங்க. உங்க திறமையை வளர்த்து கொண்டே இருங்க, ஆனா அதே நேரத்தில் ஹியூமிலிட்டியையும் வளர்த்து கொள்ளுங்கள். உங்க சக்சஸ் ஐ பில்ட் பண்ணுங்க, ஆனா ரிலேஷன்ஷிப்ஸ் ஐ உடைக்காதீங்க. உலகம் திறமை உள்ளவர்களை நினைவில் வைக்கலாம், ஆனா மற்றவர்களை உயர்த்தியவர்களை ஒருபோதும் மறக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் இதுபோல ஒரு அனுபவம் நடந்திருந்தால் காமெண்ட் இல் பகிருங்கள். மேலும் சைக்காலஜி, ஹியூமன் பிஹேவியர், செல்ஃப் growth மற்றும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய டீப் இன்சைட்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.